சுரங்கம் அல்லது மேம்பால நடைபாதை வசதி இல்லாத கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில்கள் நிறுத்தி வைக்கப்படுவதால் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. தொடரும் உயிரிழப்புகளை தடுக்க ஆமை வேகத்தில் நடக்கும் சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவள்ளூர் அருகே உள்ள கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் வாரத்தில் 5 முறை சரக்கு ரயிலை நிறுத்தி வைப்பதால் அதன் அடியில் நுழைந்து தண்டவாளத்தை கடக்க முயலும் ரயில் பயணிகள் மீது ரயில் மோதி உயிரிழந்து வரும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புறநகர், விரைவு, அதிவிரைவு ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தை கடக்கும் போதெல்லாம் இருப்பு பாதை கேட் மூடப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று 14.5 கோடி ரூபாய் மதிப்பில் 2015 துவங்கப்பட்ட நடை மேம்பால பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 2022 ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது. எங்கள் அம்மா கூட நேற்று படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்தாங்க, கீழே போயிட்டாங்க, வந்து தூக்கின்னு வர பழகுது. ஒரு வயசானவங்க படிக்கட்டில் ஏறினா கூட இறங்கி நடந்து வர முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த இதுவும் சபவும் போட மாட்டேன்றாங்க. திருவள்ளூரை சுற்றியுள்ள புதுமாவிலங்கை, அகரம், சத்தரை, பேரம்பாக்கம், இருளஞ்சேரி, கூவம், குமாரசேரி, கீழச்சேரி, மப்பேடு, சிற்றம்பாக்கம், நரசிங்கபுரம், கலாம்பாக்கம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி மட்டுமே இருபுறமும் சென்று வர முடியும். ஆனால் இந்த மேம்பாலம் நடைபாதைக்கான தனியான மேடைகள் இல்லாத வாகனங்கள் மட்டுமே பயணிக்கும் வகையில் கட்டப்பட்டிருப்பதால் நடைபாதை வாசிகள் இதை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. இப்போ நம்ம இதில் ஏறி போனோம்னா திடீர்னு வரும்போது செக்கர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட பதில் சொல்லணும். மேலே ஏறி போக சொல்கிறாங்க, மேலே ஏறி போகிறோம், ஆனால் போகும்போது அவங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், யார் நீ எங்கே வந்த, எந்த ட்ரெயினில் வந்தேன்னு கேட்பாங்க, அவங்ககிட்ட ஆர்குமெண்ட். எனவே கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 300 அடி நீளம், 16 அடி அகலம், 9 அடி உயரத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. 6 மாதத்தில் முடிக்க திட்டமிட்டதாக கூறப்பட்ட இந்த பணி தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பிரிட்ஜ் கட்டி கொடுத்தாங்களே தவிர அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே இறங்குறதுக்கு எங்களுக்கு படிக்கட்டு எதுவும் செஞ்சு கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாக வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு விட்டு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு தான் இந்த பக்கம் நான் ஏறணும். இந்த பக்கமும் அதே மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு தான் ஏறணும். அதே நேரத்தில் இங்கே சப்வே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் சப்வேவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சப்வேக்காக போட்ட காங்கிரீட் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண செவ்வாப்பேட்டெல்லாம் கூட காங்கிரீட் போட்டு சப்வே ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் கடம்பத்தூரில் அது செய்யவே இல்லை. தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரும் உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டாவது கிடப்பில் போடப்பட்ட கடம்பத்தூர் சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கடம்பத்தூரில் இருந்து செய்தியாளர் சுதாகர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.